தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மாநில அரசை மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை தரமணி பகுதியில் அமைந்துள்ள பாலிடெக்னிக் கல்லூரி அருகே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளர் கௌரவ் குமார் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் மதுபோதை கும்பல் சிலரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கௌரவின் மனைவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய கும்பலை தடுக்க சென்ற கௌரவை கொலை செய்ததுடன் அவரது மனைவி மற்றும் 2 வயது குழந்தையையும் கொலை செய்துள்ளார்கள் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர், ஒரு குடும்பத்தையே சீரழிக்கிறோம் என்கிற சிந்தனை இல்லாத அளவிற்கு போதை தலைக்கேறிய நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறியுள்ளார். சமீபத்தில் வடமாநில இளைஞர் ஒருவரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த சூழலில் தற்போது இப்படியொரு சம்பவம் அரங்கேறியிருப்பது தமிழக காவல்துறை மற்றும் அதன் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு செயல்பாடு எந்த நிலையில் உள்ளது என்பதை காட்டுகிறது என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் எல் முருகன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார்.